Hakuna Matata. நம்ம எங்க போறோம் சொல்லு. நம்ம எங்க போறோம்? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பஸ் போறோம். இல்ல வனதுர்க்கா போறோம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? செருப்பு நல்லா தானே இருக்கு. ஆமா செருப்பு தெரியல. வேற நோட் பண்ணாங்க. ஆயுதம் ரெடி ஆயிடுச்சு. ஏய் அதான் ரூட். இதுல என்ன உனக்கு ஈஸியான வழி எங்க இருக்குது? எங்க ஈஸியான வழி பார்த்து சொல்லு நீ எனக்கு. கேட் அவரே கிடையாது, எங்க கூப்பிடுறது? 2 பேர் உட்காந்தாச்சு. அம்மா மாமா இருங்க, உட்காந்துட்டாங்க எல்லாரும். தொண்டை நினைச்சுக்கோமா. தண்ணி வேணும் தானே. எடு, இந்த தண்ணி இருக்கு பாரு. சாத்துக்குடி குடிச்சிடுமா? இதில் ரிட்டர்ன் வரப்போ பார்த்து மேலே போயிட்டு பார்த்துக்குவோம். பேர் எதுவும் காலி பண்ணிட்டோம்னு வச்சுக்கேன். உனக்கா எது இவ்வளோ தண்ணி இருக்கு? இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும்டா. இப்போதான் பாதி தூரம் வந்திருக்கோம். இன்னும் 1.5 கிலோமீட்டர் இருக்கு. ஐயோ, இவனை வச்சுட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியலையே. ஸ்ட்ரெயிட்டா 1000 மீட்டர்ல போய் உட்காருங்கப்பா. 1 கிலோமீட்டர். ஆமா. குடிநீரா இங்க இருக்குமா? காத்தறிய தண்ணி இருக்கா இல்லையா? என்னப்பா இது குகை மாதிரி போகுது? ஒரு டேப் போட்டு நிறுத்தி வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா படிக்கட்டு கிடையாதா? ஜில்லுன்னு இருக்குப்பா காத்து. பசங்க எங்க போனாலும் இதை பார்க்கணும். அது வெயில்ல போடாத. டம்ளர்ல கயிறு இருந்தா கட்டுக்கலாம். டம்ளர்ல இந்த தண்ணியா? தண்ணி நல்லா இருந்தது. குரங்குலாம் இருக்கு, குடிக்கலாம்ல? மழை தண்ணி தண்ணி கொடி அதுக்கு போற ஆளுங்க போல. இந்தாங்க. சூப்பர். ஏய் டம்ளர் வரலாம். காட்டு அப்படியே பிடி. தண்ணி பிடிச்ச பிறகு நான் விட்டுறேன். அப்படியே கொஞ்சம் நான்சென்ஸ். எவ்வளவு அதானே எப்படி ஒரு ப்ரோமோட் ஆகுது கைடு. தண்ணியிலே படக்கூடாது. மொத்தமா இறங்காண்டா உள்ள. நாங்கதான் தூக்கத்துக்கு ரெடியா இறங்கடா உள்ள. இறங்குல எனக்கு பிரச்சனை இல்ல. சரிங்க பாத்து இறங்க. அடி பொறுமையா வெரி குட் பாய்ஸ். மொழு எல்லாத்தையும் மேல மட்டும் லைட்டா ஆட்டி போட்டு 1 கிலோமீட்டர் தான் வந்துருக்கும். எங்க அப்படிங்க சார்? நீங்க நான் தானே ஃபர்ஸ்ட் வந்து இதை கண்டுபிடிச்சேன். அப்ப உங்களுக்கு முன்னாடி நான் தானே வந்தேன். நீ தெளிவா எழுதியிருக்காங்க. வெரி குட் பாய். கூட அவங்களுக்கு கூட ஃபர்ஸ்ட்
இந்த தண்ணி குடிச்சீங்கன்னா சுட தண்ணி தான் இது. இந்த தண்ணி குடிச்சீங்கன்னா மழை தண்ணி. மழை தண்ணி இது எப்படி சுரங்கம்? இல்ல மழையில தேங்கி தண்ணி சொன்னது. ஆமா, ஊற தண்ணி தண்ணி ஊத்து தண்ணி. இது சுட தண்ணி. நீ இங்க பாரு. சூப்பரா தண்ணி. கவலைப்படாத, நாங்க 4 பேர் இருக்கோம். ஐஸ் தண்ணி மாதிரி இது. நல்லா ஏர்ல கஷ்டம் போயிடுச்சா? பாதி தூரம் தான் வந்திருக்கோம், அதுவும் வரல. தண்ணி குடிச்சது எப்படி இருக்கு? இதான் தொண்டை கரங்குது, இது மயக்கமா இருக்கு. மயக்கமா இருக்கா அந்த தண்ணி குடிச்சது? தண்ணி குடிச்சதாலே என்னன்னு தெரியல, தொண்டை தான் கொஞ்சம் கரங்குது. காக்கா பிரியாணி துண்ணா பின்ன காக்கா குரல் வரமா உன்னி கிருஷ்ண குரலா வரும். என்னோட ஹஸ்கி வாய்ஸ் போயிடும், பயமா இருக்கு. என்னப்பாச்சு அந்த 2 பேரும்? சரி விடுங்க, இறங்குறப்ப பிக்கப் பண்ணி. இன்னும் 10 மீட்டருப்பா. 1 கிலோமீட்டர் வந்தாச்சு. எத்தனை மணி ஆச்சு? அது தண்ணி கேட்கணும் உடனே ஜாலி அப்படின்ற. இப்போ இதான் வந்து டெக்னிக்கலாகவே பேசுகிறாங்க இந்த டீமு. இந்த கோயிலுக்கு பேக் சைட்ல இருந்து மணத்தூர்க்கி அம்மன் கோயிலுக்கு போகணும். கோயில் எங்க தெரியுமா இருக்கு? அது வரைக்கும் பாருங்க. அந்த இல்லா ஐயோ அப்பா, அங்கே போகணுமா? அந்த இடத்துக்கு போகணும். அந்த பாறை அப்படியே நெட்டா ஏறும். காத்து வாங்குறீங்க. கதவை சாத்து சாத்துறா இதா. குளிச்சாதான் எனர்ஜியே வரும். இறங்குது டேதான் கடுப்பா இருக்கும். அப்படியே ஃபுல்லா இருந்துட்டு வந்தாலே குளிச்சுட்டுனா ஃப்ரீ ஆயிடும். கொஞ்சம் காத்து வட்டம் வாங்கிட்டு கொஞ்சம் வேர்வெல்லாம் தனிஞ்ச படம் சந்தோஷம். இதுக்கப்புறம் வழி சூப்பரா இருக்குங்க. சூப்பரான இப்படி ஏறுற மாதிரி இருக்குமா? இல்ல இப்ப வந்தோம் தெரியுமா? கொஞ்சம் Anana bacaye apati tete na apati ya apati tete ku apati po apati kut 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 apati ye anana bacaye apati tete na apati ya apati tete ku apati po apati kut. ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. இதுல நம்மளாம் போயிட்டோம், மாமா எப்படி போயிருப்பாரு? மாமா எப்படி இதுக்குள்ள வந்து போயிருப்பாப்ல? இன்னும் 50 மீட்டர் தான். இங்க குரங்கே இல்ல. நம்ம வெயில் டைம்ல வந்துட்டோம்ல, நிழல் போடிடுச்சுங்க போல. ஹோல்ட் ஆன் டேக் ரெஸ்ட். இன்னும் 500 மீட்டர் தான். ஆமா, ஒரு 400 மீட்டர்ல நீங்க நெத்தில போட்டு குளிச்சுட்டு அங்கிருந்து ஒரு 250 மீட்டர் கோயில். இதுக்கே கொஞ்சம் கேரா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடுவோம் நம்ம. அதுக்கு சோப்லாம் நல்லா போடுவோம். சோப்லாம் தேவை, அப்படியே மேல ஊற்றினாலே போதும். சோப்புனா ரொம்ப எப்படி தெரியுமா இருக்கும்? இங்க பாருங்க, அந்த இடம் எப்படி தெரியுமா இருக்கும்? மேல ஒரு சொனம் இருக்கும், ஓகேவா? அது வந்து குடிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அப்படியே அதுல இருந்து வழிஞ்சு ஊத்துறது வந்து இன்னொரு சொனை, ரைட்டா? அதுக்கு நல்லா பெருசா இருக்கும். 2த்துலயும் மீன் விட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த சொனை இருக்கு தெரியுமா, அந்த விளிம்பு அப்படியே பழத்தாக்குதான். 80 மீட்டராடா? 300 மீட்டர் மாடி. நாளைக்கு தான் காலு தக்க தக்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஆமா, மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. உச்சிக்கு வரல, ஆக்சுவலா மலையோட உச்சி அங்க இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு கோவில் இருக்கு. அவரு பாரு, இதுதான் பூசாரி. இங்க ஒரு பூசாரி மட்டும் இங்க இந்த வீட்டுல தங்கி ஸ்டே பண்றாங்க. மாசத்துக்கு ஒரு தடவை கீழே போவாப்ல. மாசத்துக்கு ஒரு டைமா சோலார் பிளேட் போட்டு கரண்ட் கொடுத்துருக்காங்க. தண்ணி அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிறாராம், குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். அதானா இப்படியா இருக்காப்ல?
இந்த மனிதர்களோட தொடர்பே இல்லாம இருக்காரு. இப்ப மீன்லாம் இருக்கா? தண்ணியில போய் இப்படி மாட்டிட்டே பார்த்தேன். எல்லாருக்கும் நான் தான் காரணம். டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? யாரும் அவங்கள தப்பா எடுத்துக்காது. இதுதான் சொன்னேன். ட்ரெக்கிங் கைடு கல்ல ஏறுறதுக்கு ஈஸியா செதுக்கி வச்சிருக்காங்க கொஞ்சம். செம ரிஸ்க் தான். இப்ப மாமாவுக்கு ரெஸ்ட் வேணும். என்னெல்லாம் சொல்றாரு பாத்தியா? ரெஸ்ட் எடுத்துருங்க, மூட்டு வலி. ஏறுங்க. எப்படி என்ன ட்ரெக்கிங் மாஸ்டரும் டூரிஸ்ட் கைடும் கடைசியா வராங்க. எப்படி இறங்குறது? ஏறதுக்கே இங்க ரெங்கவா இருக்கு. இது இதுல எப்படி ப்ரோ அந்த குழந்தையெல்லாம் அழைச்சிட்டு வந்தீங்க? அது ஏற்றி நானும் ஏறணும் கூட. மனசுக்குள்ள திட்டி இருக்கும். முரளிக்கு ஜாலியா இருக்கு போல ஏறுறது. அண்ணா எனக்கு கொஞ்சம் அள்ளு கொடுத்து. வேணாம் வேணாம், ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு. என்ன பண்றீங்க அஜித்? நீ கத்துற அஜித். அது தண்ணி குடிச்சதுல இருந்து அஸ்கி வாய்ஸ் போயிடுச்சு அவனுக்கு. அவனோட காந்த குரல் வாய்ஸ் வந்து நல்ல வாய்ஸ் போயிடுச்சு. நினைச்சு பாருங்க நம்ம யாரும் வாய்ப்பே இல்லை. கைடு கிட்ட வேற ஈஸியான வழி கேள்ற அஜித். நன்றி தான். என்னால முடியலடா. நம்ம ட்ரெக்கிங் கைடுக்கு வந்து மயக்கம் வந்ததுனால. யார் நானா? ஆமா மயக்கம் வந்ததா? அதனால அந்த வேல்ல குத்தி வச்சிருந்த 2 எலும்பிச்சை மருந்து எடுத்துட்டு வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கறது, இந்த கேக்க கொடுக்கறதுன்னு ஆயிடுச்சு. சந்தோஷகரமா கேக் என்ன நிலைமையில ஆயிடுச்சுன்னு கேக்கு தான் கவலைக்கிடமா. எக்ஸ்கியூஸ் மீ ஷார்ப்பா 10 மணி ஒரு தூங்கி சாப்பிட 5 மணிக்கு நாடை கவர் அஜித் வந்து உயரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டாங்களாம். அதனால உயரமா இருக்க கோயில் போக சொல்லியிருக்காங்க அவனை. நம்ம வனதுர்கை அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. எங்க வந்திருக்கோம்? வனதுர்கை அம்மன் கோவில். சாமியெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் கீழே போயிட்டு இல்ல சாப்பிட வேண்டியதான். தூங்கணுமா? தூங்கிட்டு கீழே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி இருக்க வேண்டியது. ஆமா ஏறும்போது உங்களுக்கு கிண்டல் பண்ணாங்க. அவங்க தான் இப்ப மட்டையை போய் கிடக்கு. ப்ரூஃப் அது வரைக்கும் பாத்துக்குங்க. மைண்ட் ஸ்விட்ச் ஆஃபிங், பாடி ஸ்விட்ச் ஆஃபிங். வாயிலே வாட சொல்றாங்க. திருப்பதியில ஜாங்கிரி கொடுத்தாங்க தெரியுமா? கண்ணாடி போட்டுட்டு அஜித்துக்கு ஒரு கல்யாண பூஜை பண்ணிட்டோம். மாமாவும் அவங்க வேண்டியதுல முடிச்சிட்டாங்க. எல்லாம் இப்போ கீழே இறங்க வேண்டியதுதான். எங்ககிட்ட தண்ணி இல்ல. போற வழியில போற வேலை தான் தண்ணியை வந்து ரெடி பண்ணோம். மாமா அவரோட ட்ரெக்கிங் ஐடியாவை யூஸ் பண்ணி நமக்கு இப்போ ஒரு ஊத்து இருக்கான்.
தண்ணி சோறுக்கிற இடம். யாருனாக்கா இப்போ உயிரோடு இருக்கிற பைசன். அவர் தான் இப்ப நமக்கு தண்ணி இருக்க இடத்துக்கு கூட்டு போறேன்னு இருக்காரு. வாங்க போலாம். இறங்கலாம், இறங்கு. போங்க ட்ரெக்கிங் மாஸ்டர். என்னையே இறக்கி விடுங்கடா. விழுந்தா நீ தானே ஃபர்ஸ்ட் விடுவ. நாங்க சேஃப்ல. செங்குத்தா இருக்குடா. நம்ம காலைல வந்தோம். இது பாத்துருங்கடா. கிரிப்பே இல்லடே. இதெல்லாம் இல்ல. அந்த அனுபவம் வந்து ஆஞ்சநேயர் கோயில் மதுரை இது நல்லா தெரிஞ்சு. நீ மட்டும் கீழே ஆமா, கைடு மேல மட்டும் பார்க்கணும். எஸ் வாங்க. என்ன மதுரா சொல்ல போறேன். இல்ல இப்ப மாமா அதுல எப்படி போறேன்னு பார்க்க போறோம். பார்க்கதானே போறீங்க. பயமா கிட்ட எனக்கு அந்த பாத்துறேன். நான் கை விடுங்க. மதுரையில ஸ்டக் ஆயிட்டோம்னா நாளைக்கு தான் கரெக்டா இருக்கு. ஸ்லிம்மா தான் இருக்காரு. வீடு தண்ணி காட்ட கூட்டு போறேன்னு சொன்னாரு. ஆனா எங்க எல்லாருக்குமே தண்ணி காட்டிட்டாரு. அவரு ஒரு டம்ளர் ஒண்ணு வச்சிருந்தாரு. அந்த போட்டோ காட்சியை போடுறேன். சொல்லுங்க, உங்களோட இந்த தண்ணி காட்டுற முயற்சி சொதப்பல முடிஞ்சது காரணம் என்ன? நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா, ஒரு சீக்ரெட் இடத்துல தண்ணி இருந்தது. அங்க கூட்டு போலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நானு. அந்த இடத்துல ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆகவே திருப்பியும் பழைய இடத்துக்கே வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக வந்துட்டோம். சம்மர்ல வரவங்க கண்டிப்பா 2 லிட்டர் தண்ணியாவது எடுத்துன்னு வந்துருங்க இந்த கோயிலுக்கு வரவங்க. பார்த்து வாங்க. அதுலயே வேற பைசா இருக்குது கல்லு. இறங்குது எப்படி மாமா? ஜாலியா இருக்கா? உருண்டு வர கல்ல நான் என் காலாலே தான் எடுத்துட்டேன். அதனால உங்க 4 பேரையும் காப்பாத்திட்டேன். வெற்றிகரமா மலைக்கு போயிட்டு வந்தாச்சு. சாமியும் கும்பிட்டாச்சு. ட்ரெக்கிங் எப்படி இருந்துச்சு மாமா? சூப்பரா இருந்துச்சு மாஸ்டர் உங்களுக்கு? கால் தான் இடுப்பு கீழே தான். என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன நடக்குதுன்னு தெரியலையா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. மாமா ஏதோ சொல்ல வர்றாரு, சொல்லுங்க மாமா. ஆல் பேரிங் சவுண்ட். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.